அவர்களை தடை பண்ணாதிருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான ஞாயிறு பள்ளியின் ஆண்டறிக்கை. 2024ஆம் ஆண்டுக்கான நிறைவு விழா அன்று நமது சபை போதகர் பாஸ்டர் சேவியர் அவர்கள் தலைமையில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. செயலர் அவர்கள் ஆண்டறிக்கையை வாசிக்க, மறுப்பின்மையால் தலைவர் ஆண்டறிக்கையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் இடையிடையே மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அன்றைய தினம் பாஸ்டர் ராபர்ட் கென்னடி அவர்கள் சிறப்பு செய்தியை வழங்கினார். அதன் பின்பு நன்றியை கூறி விழா இனிதே முடிவுற்றது. 5/1/2025 அன்று நடைபெற்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பொதுக்குழுவில் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு வாசிக்கப்பட்டது. ஞாயிறு பள்ளி தலைவராக மாஸ்டர் சேவியர் அவர்களையும், செயலாளராக பிரதர் பென்சியோ அவர்களையும், பொருளாளராக பிரதர் ஜேம்ஸ் ரத்னராஜ் அவர்களையும் செயற்குழு தேர்ந்தெடுத்தது. அவர்களும் ஒரு மனதாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். 2025ஆம் ஆண்டுக்கான ஞாயிறு பள்ளியை 12/1/2025 அன்று சபை போதகர் மாஸ்டர் சேவியர் அவர்கள் தலைமையில் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் ஜெபத்துடன் இனிதே பிரிந்து ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 25 மாணவர்கள் கொண்டு முறையே நர்சரி முதல் அடல்ட் வரை 12 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் வகுப்புகள் ஒழுங்காக நடைபெற்றது. ஆசிரியர்களும் இதற்கு அதிக ஒத்துழைப்பு தந்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான ஞாயிறு பள்ளியின் பொதுத் தேர்வு 23/11/2025 அன்று பிற்பகல் 2:30 மணி அளவு நடைபெறும் ஐபிசி கிரேஸ் சபையில் வைத்து மார்த்தாண்டம் ஐபிசி சென்டர் சபையின் கீழ் உள்ள ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களால் நடைபெற்றது. இதில் நமது சபையின் மாணவர்கள் ஸ்டேட் சென்டர் அளவில் பரிசுகள் பெற்றிருக்கிறார்கள். ஞாயிறு பள்ளி வளர்ச்சிக்கு மிகவும் உதவினர். ஆக ஞாயிறு பள்ளியின் ஆண்டறிக்கையை தலைவர் அவர்களின் சமர்ப்பிக்கிறேன். Thank you, Auntie, for presenting the annual report.